சிக்கன் பிரியாணி தேவையான பொருட்கள் குறிப்புகளை பார்த்தோம். அடுத்தது செய்முறை விளக்கம். ஊற வைத்தல். பாஸ்மதி அரிசியை நன்கு கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கவும். சிக்கனுடன் தயிர், இஞ்சி, பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தது அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். அடுத்தது வதக்குதல். குக்கரில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தாளித்து நறுக்கிய வெங்காயத்தையும் வதக்கவும். பின் இஞ்சி, பூண்டு விழுது, நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, மசாலா தூள்களை சேர்த்து நன்கு வதக்கவும். சிக்கனை வேக வைத்தல். ஊற வைத்த சிக்கனை அத்துடன் சேர்த்து 5 அல்லது 10 நிமிடம் நன்கு வதக்கவும். பின்னர் தண்ணீர் தெளித்து சிக்கனை 70 அல்லது 80% வேக வைக்கவும். அரிசியை சமைத்தல். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து ஊற வைத்த அரிசியை போட்டு 90% வேக வைத்து வடித்து எடுக்கவும். தம் போடுதல். இரண்டையும் ஒன்றாக இணைத்தல் என்று பொருள். சிக்கன் மீது வேக வைத்த அரிசியை பரப்பி அதன் மேல் வதக்கிய வெங்காயம், புதினா, நெய் சேர்த்து குறைந்த தீயில் 10 அல்லது 15 நிமிடம் குறைந்த தீயில் ஒரு விசில் விட்டு 15 நிமிடம் கழித்து திறந்து அரிசி உடையாமல் கிளறி பரிமாறவும். இதுவே சிக்கன் செய்முறை விளக்கமும் அதற்குண்டான தேவையான பொருட்களையும் பார்த்தோம். மீண்டும் சமையல் குறிப்பு அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.